ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸ் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 144 ஹெர்ட்ஸ் ரீப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. கூடவே 6000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் லெவலில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஐபிஎஸோட AMOLED கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக AMOLED தான் கொடுத்தாங்கன்னா அதை கொடுத்துறாங்க. கூட 144 ஹெர்ட்ஸ் கொடுக்குறனால நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு மூமெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணுறதுலாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. கூடவே 6000 பிரைட்னஸில் கொடுக்குறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் அவுட்டோர் யூசேஜுக்குமே நல்லா பிரைட்டாகவே டிஸ்பிளே தெரியுங்க. ஃபான்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. கூடவே 192 கிராம் வெயிட் கொடுக்கறனால நம்மளுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்குது. கூடவே நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறனால அதனால் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குமே டிஸ்பிளே தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அதே போல் IP68 69க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம தண்ணி துளிகள், அதாவது 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே ஃபோர்ஸ் தான் தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த ஃபோனில் பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. 50 எம்பிக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சாரும், 200 எம்பிக்கான டெலஃபோட்டோவும், கூடவே நம்மளுக்கு 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. மொத்தம் 3 கேமராங்க. மேக்ஸிமம் 4K வீடியோ 60 எபிஎஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக வீடியோ எடுத்துக்க முடியும், ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியுங்க. நம்மளுக்கு இந்த ஃபோட்டோஸ் டெலிஃபோட்டோவில் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் ஃபோட்டோ தான் எடுக்க அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கு இது நல்லாவே இருக்குங்க. இந்த சீரிஸ் எப்போவுமே அந்த ரியல்மியில் இந்த 16, 15, 13 இதில் கேமராவுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இதுலேயுமே நிறைய ஃபீச்சர்ஸ், AI ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே இருக்குதுங்க. கூடவே நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயுமே 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுலேயும் 4K வீடியோ 30 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதுலேயும் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்க. நம்மளுக்கு கேமரா வந்து இதில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பட்ஜெட் தான் தீர்மானிக்கும். ஒரு 40,000 பட்ஜெட் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இந்த ஃபோனு. அந்த ரேஞ்சில் இன்னும் நிறைய ஃபோன் இருக்குது. நீங்கள் ரியல்மிக்காக ஒரு ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாங்க. கேமரா வந்து நல்லாவே இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த சீரிஸ் எப்போவுமே கேமரா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரியில் ஹெல்த்தை பற்றி பார்க்கலாங்க. 7500 mAh பேட்டரின்னு இருக்கிறாங்க. சைனாவில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதே போல் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. இந்த 7500 mAhங்காட்டி நம்மளுக்கு நார்மல் யூசேஜ் இருந்தால் 2 டேஸ் கண்டிப்பாக சார்ஜ் நிற்கிங்க. அதே போல் ஒரு கேமர்ஸ் அப்படின்னா 12 ஹார்ஸ் அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறதுனால நம்மளுக்கு வந்து குயிக்காக சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது. ஏன்னா நார்மல் யூசேஜ் தான் மோஸ்ட்லி நிறையா இருக்குது. இந்த ஃபோன் வந்து நல்லா கேமிங்காக தான் உருவாக்கப்பட்டது. கேமிங் அதே போல் கேமராவுக்கு ரெண்டுக்குமே கரெக்டாகவே இருக்குது. அடுத்தது இதோட பேஸ் வேரியன்ட்டு 8+ 256 GB வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. 12 அப்புறம் வரப்போகுது. ஓகேங்களா, இதோட ப்ராசஸ்மே Snapdragon 8 Elite Gen 5 அப்படிங்கிற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த ப்ராசஸ் தான் பவர்ஃபுல்லானது. இது தான் அவங்களுக்கு கொடுக்குறேன்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த Snapdragon 8 Elite 5 அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. Snapdragon 8 Eliteஆக தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த ப்ராசஸாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் Android 16 வரப்போகுதுங்க. இதோட UIயும் ரியல்மி அது அவங்களோட ஓன் UI தான். அதனால் அவங்களோட ஆட்ஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். ஓகேங்களா, அதே போல் இதோட ப்ளஸ் பாயிண்டில் பற்றி பார்த்துலாங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. டிஸ்பிளே வந்து எல்லா ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக என்னென்ன இருக்குமோ எல்லாம் இருக்குது. அதே போல் கேமராவும் ஒரு நல்ல ஆகான்லாம் கிடையாது, ஒரு நல்ல கேமரா. ஓகேங்களா, அடுத்து பேட்டரி லைஃப் நல்ல பேட்டரி லைஃப் இருக்குது. அதே போல் ப்ராசஸும் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். Snapdragon 7 Gen 4 விட டபுள் மடங்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக 8 Eliteஆக தான் இருக்குது. ஓகேங்களா, அதே போல் IP68 69 வாட்டர் ஸ்டாண்ட் இருக்கிறனால அது ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ப்ரைஸ் தான் தீர்மானிக்கும். ஒரு 35,000க்குள்ளே வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக 40,000க்கு மேலே தான் வைப்பாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.